ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். நருட்டோ சீரீஸில் நருட்டோ நம்ம எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே வரப்போகிறாரு. வந்து ஜூராவை டிஃபீட் பண்ண போகிறாரு. இதெல்லாம் எப்படி நடக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஷின்ஜூஸ் நருட்டோ சீரீஸில் செம பவர்ஃபுல்லாக காட்டப்படுற ஒரு பீயிங்ஸாக இருக்காங்க. நருட்டோ எப்படி கவாக்கியோட டைமென்ஷனில் இருந்து வரப்போகிறாரு, ஷின்ஜூஸை நருட்டோ எப்படி டிஃபீட் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஷின்ஜூஸ்னா யாருங்கிறத ஷார்ட்டாக பார்த்துருவோம். வார் ஆர்க்கில் ஜூபியை நருட்டோ அண்ட் சாஸ்கே டெஸ்ட்ராய் பண்ண அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஜூபி ஏர்த்தில் அப்பியர் ஆகியிருக்கு. இதை பொருட்டோவில் நமக்கு காட்டினாங்க. இந்த ஜூபி எப்படி அப்பியர் ஆச்சு, ஒருவேளை டைம் ட்ராவல் பண்ணி போய் நருட்டோவில் நம்ம பார்த்த ஜூபியவே காரா ஆர்கனைசேஷன் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினச்சா அது தப்பு. நருட்டோவில் நம்ம பார்த்த ஜூபியோட ஏஜுங்கிறது ரொம்ப அதிகம். இது ஒரு கிட் ஜூபி தான். ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி எப்படி ஒரு கிட் ஜூபியாக பார்த்து தான் ஏர்த்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ரீசன் கிட் ஜூபி பெருசாக ஒன்றும் அட்டாக் பண்ணாது, கொண்டு வர்றதும் ரொம்ப ஈஸின்னு தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. கிட் ஜூபின்னு சொல்லும்போது முதல்ல இதை யார் ஏர்த்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கிறது பெரிய மிஸ்ட்ரியாக இருக்குது. நிறைய பேர் கோடுன்னு சொல்கிறாங்க, இஷிக்கி, அமோடோன்னு ஏகப்பட்ட ஒப்பீனியன்ஸ் இதில் இருக்குது. இன்னும் சில பேர் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த ஜூபியை டைம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. பட் இதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா இது ரெண்டும் வேறு வேறு ஜூபி. இன்னும் சில பேர் இதை அமோடோ பண்ண சைபாக்னு சொல்கிறாங்க. இதுக்கும் வாய்ப்பில்லை, ஏன்னா இதெல்லாம் டிவைன் ட்ரீஸ், டிவைன் பீயிங்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, இதை இவங்க எங்கேருந்து கொண்டு வந்திருக்க முடியும்னு பார்ப்போம். கண்டிப்பாக இதை இவங்க ஒட்சுசுகி ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து தான் கொண்டு வந்திருக்க முடியும். ஆமாம், இந்த டென்டைல்ஸோட ஆரிஜின்ஸ் பற்றி நமக்கு இன்னும் ரிவீல் பண்ணலைனாலும் இதுங்களை ஒட்சுசுகியால் ஈஸியாக கொண்டு வர முடியும்னு நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஆமாம், மொமுஷிக்கியோட இன்ட்ரோப்போ கூட ஏகப்பட்ட டிவைன் ட்ரீஸை காட்டியிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் இவர் டென்டைல்ஸை தான் யூஸ் பண்ணி இருக்கணும். இந்த டென்டைல்ஸுங்கிறது ஒட்சுசுகிஸ்க்கு ஈஸியாக கிடைக்குங்கிறத இது மூலமாக ரிவீல் பண்ணுறாங்க. பட் இதை இவங்க எங்கேருந்து கொண்டு வராங்க, எப்படி இதுக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்கிறத இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கங்கிற எல்லா விஷயமும் நமக்கு ஃப்யூச்சரில் தான் ரிவீல் செய்யப்படும். இப்படி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து இந்த ஜூபியை இவங்க கொண்டு வந்து ஒட்சுசுகி டைமென்ஷனில் வச்சுருப்பாங்க. இதை வச்சு இஷிக்கி வேறு பிளானை போட்டிருப்பாரு. பட் அதுக்குள்ளே அவரோட கதை முடிய கோடை அந்த ஜூபியை யூஸ் பண்ணிக்க சொல்லியிருப்பாரு இஷிக்கி. இதனால் கோட் இந்த டென்டைல்ஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ண நினச்சிருப்பாரு. அப்போ தான் அவரோட கிளாமாக்ஸை யூஸ் பண்ணி இதுங்க எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணியிருப்பாரு. இப்படி பண்ணுறது மூலமாக ஹியூமனாய்ட் டென்டைல்ஸ் உருவாச்சு. இதுங்கெல்லாம் ஆரம்பத்தில் ஸ்லேவ்ஸாக தான் இருந்துச்சு. பட் ஜூரான்னு சொல்லப்படுற இந்த டென்டைல்ஸ் மற்ற எல்லாத்துலேருந்தும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன் சொல்கிறேன்னா, மற்ற எல்லாமே வெறும் ஒரு வைல்டு கிரியேச்சர்ஸாக இருக்கும்போது இந்த ஜூரா டென்டைல்ஸோட கோராக இருந்திருக்கு. இந்த கோரில் என்ன இருக்கும்னா, இந்த ஒட்டுமொத்த ஜூபியோட கான்ஷியஸே இந்த ஜூரா கிட்ட தான் இருக்குது. இவனுக்குள்ளே போக போக ஒரு ஆல்டர் ஈகோ பில்ட் ஆகுது. நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே நாலேஜ் அதிகமாகி இவர் ரொம்பவே ஸ்மார்ட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கிரியேச்சராக மாறிடுறாரு. இப்படி தான் ஷின்ஜூஸ் உருவானாங்க. சரி, இப்போ இந்த ஜூராவை யாரால் போட்டு தள்ள முடியும்னு பார்ப்போம். லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வர்றது நம்ம கவாக்கி தான். கவாக்கிக்கு தான் ஜூராவை போட்டு தள்ளுறதுக்கான முழு உரிமையும் இருக்குது. ஏன்னா ஜூராவோட டார்கெட்டுங்கிறது நருட்டோ தான். நருட்டோவை போட்டு தள்ளணும்னா அதுக்கு அவர் கவாக்கியோட டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி டாஸ்க்காக ஜூராக்கு பிகினிங்கில் இருந்திருக்கலாம். ஏன்னா கவாக்கி அப்போ வீக்காக இருந்திருப்பார். பட் இப்போது அப்படி இல்லை. கவாக்கி ஜூராக்கு அவரோட ட்ரூ பவர்ஸை காட்டியிருக்காரு. ஜூரா கண்டிப்பாக கவாக்கியை ஒரு த்ரெட்டாக நினச்சிருப்பாரு. பட் கவாக்கியால் கண்டிப்பாக இப்போ இருக்கிற பவர்ஸை வச்சுக்கிட்டு ஜூரா கிட்ட மல்லு கட்ட முடியாது. ஜூரா மட்டும் நினச்சா ஒரு செகண்டில் கவாக்கியை கொல்ல முடியும். அப்புறம் எப்படி கவாக்கி ஜூராவை கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு நீ சொல்கிறன்னு நீங்கள் கேட்கலாம். அங்கே தான் கவாக்கியோட நியூ பவர் அப்ஸ் வருது. ஃபைனல் ஃபைட்டில் கவாக்கி எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாருன்னு நம்ம எல்லாருமே பொருட்டோவோட பிகினிங்லேயே பார்த்துருப்போம். இந்த கான்ஃபிடென்ஸை இவருக்கு கொடுத்தது அவரோட நியூ பவர்ஸ் தான். அப்படி என்னடா நியூ பவர்ஸ் கவாக்கிக்கு கிடைக்க போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் அவரோட கோக்குகன் இருக்குது. இது இப்போதைக்கு டம்மியாக இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் இது இப்படி இருக்காது. ஏன்னா இதுக்கு அவ்வளோ ஓவர் பவர்டான எபிலிட்டிஸ் இருக்குது.
அதுலேயும் சூக்குனா இக்கோனெல்லாம் இப்போதைக்கு ஓகேஷான எபிலிட்டியாக இருக்குது. இதை வச்சு தன்னையும் சரௌண்டிங்கையும் இவரால் இப்போதைக்கு ஷ்ரிங்க் பண்ண முடியுது. பட் ஃப்யூச்சரில் இவரால் இதை யூஸ் பண்ணி மொத்த ஸ்பேஸ் டைமையை கூட ஷ்ரிங்க் பண்ண முடியும்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு இந்த எபிலிட்டிஸ் ஃப்யூச்சரில் என்ஹான்ஸ் செய்யப்படுமா. அப்புறம் டைகோகுட்டன், இதால் இப்போதைக்கு சில ஆப்ஜெக்ட்ஸை கவாக்கியோட டைமென்ஷனில் ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஃப்யூச்சரில் இதை வச்சு இவர் எனிமீஸையே ஒரே செகண்டில் சீல் பண்ணிடுவார்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்பேஸ் நிஞ்சிட்ஸு இவருக்கு கிடைக்கும். இது மூலமாக இவர் ஈஸியாக டெலிபோர்ட் ஆவார். கோகுகன் எவல்யூஷனுங்கிற விஷயமும் இவருக்கு நடக்கலாம். இது மூலமாக கவாக்கிக்கு ப்ரீகாக்னிஷன் எபிலிட்டிஸ் கிடைக்கும். இதை வச்சு இவர் ஈஸியாக எனிமிஸோட நெக்ஸ்ட் மூவை தெரிஞ்சுப்பார். அதுக்கு கவுண்டர் அட்டாக்கையும் பண்ணுவார். இப்படி ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் கவாக்கிக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும். அவருக்கு என்னென்ன எபிலிட்டிஸ் கிடைக்கும்னே தனியாக நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஓவர் பவர்டாக மாறின கவாக்கி ஜூராவை காலி பண்ணலாம். பட் இவர் ஜூராவை காலி பண்ணுறதுக்கான பர்சன்டேஜ் கம்மி தான். ஏன்னா நான் அடுத்து சொல்ல போகிறவருக்கு கவாக்கியை விட அதிக பர்சன்டேஜ் ஜூராவை கொள்றதுக்கு இருக்குது. அவர் யாருன்னு தானே கேட்குறீங்க? வேற யாரு? நம்ம கோட் தான். எது கோடா? ரியூவே ஒரே அடியில் கோடை காலி பண்ணிட்டான். இவன் எப்படி ஜூராவை பீட் பண்ணுவான்னு நீங்கள் கேட்கலாம். ஜூரா கோடோட ஒரு கான்வர்சேஷனை நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது கோட், இது எல்லாத்துக்கும் நான் ஒரு ரிவெஞ்சை எடுப்பேன், அப்போ நீங்கள் எல்லாருமே அழுவீங்க, நான் சிரிப்பேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது கோடோட ஃப்யூச்சர் பொட்டென்ஷியலுக்கான ஒரு ஃபோர்ஷேடோவாக தான் எனக்கு தெரியுது. அப்படி என்ன பவர் அப்ஸ் கோட் அடைவாருன்னு நீங்கள் கேட்கலாம். வேற என்ன, சாக்ரா ஃப்ரூட் தான். ஆமாம், கோடோட மோட்டிவ்ங்கிறது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொன்றா இருந்திருக்கு. இப்போ இது சாக்ரா ஃப்ரூட்டை டெவர் பண்ணுறதா இருக்குது. இந்த ஆசையை இவருக்குள்ளே செலுத்தினது இஷிக்கி தான். இஷிக்கியோட சோல் கோட் கிட்ட போய் இந்த மாதிரி சாக்ரா ஃப்ரூட்டை டெவர் பண்ண சொல்லி பவர்ஃபுல்லாக மாற சொல்லியிருக்கும். மொத்த பிளானட்ஸையும் டேக் ஓவர் பண்ண சொல்லியிருக்கும். இதுக்கப்புறம் தான் கோட் இந்த சாக்ரா ஃப்ரூட் டெவாருங்கிற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. இவருக்கு இதை ஜூரா கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. பட் அதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது இவர் பொருட்டோவை கொண்டு வந்து ஜூரா கிட்ட கொடுக்கணும். அப்போது ஜூரா இந்த சாக்ரா ஃப்ரூட்டை கோடுக்கு கொடுப்பாரு. பட் ஜூரா கிட்ட எப்படி சாக்ரா ஃப்ரூட் இருக்குங்கிற டவுட் உங்களுக்கு வரலாம். இதை பற்றி வேற வீடியோவில் சொல்கிறேன். ஜூரா கிட்ட எப்படியோ சாக்ரா ஃப்ரூட் இருக்குன்னு இப்போதைக்கு வச்சுப்போம். இதை இவர் கோடுக்கு தர்றதா சொல்லியிருக்காரு. கோட் பொருட்டோவை பிடிச்சி ஜூரா கிட்ட கொடுத்து இந்த சாக்ரா ஃப்ரூட்டை அடைவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பொருட்டோவை பிடிச்சி கொடுக்கறதெல்லாம் நடக்காத கதை. பொருட்டோ ஒரு தடவை ஜூரா கிட்ட மாட்டினாரு. ஒவ்வொரு தடவையும் போய் சிக்க மாட்டார். அப்படி பண்ணால் அவரோட கேரக்டர் கெத்தை குறைக்கிற மாதிரி ஆகிடும். அப்போது என்ன தான் நடக்கும்? கோட் எப்படி இந்த சாக்ரா ஃப்ரூட்டை அடைவாருன்னு நீங்கள் கேட்கலாம். என்னோட ஓன் தியரி என்னென்னா, கோட் ஜூரா கிட்ட இருக்கிற இந்த சாக்ரா ஃப்ரூட்டை திருட தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் ஆல்ரெடி ஷிஞ்சுஸை யாருக்குமே தெரியாமல் கவனிச்சுக்கிட்டு இருந்தார். ஈவன் இதை ஜூராவால் கூட கண்டுபிடிக்க முடியலை. ரியூ மட்டும்தான் கோடை சென்ஸ் பண்ணார். இப்போது ரியூவும் இல்லை. ஸோ கோட் ஈஸியாக ஷிஞ்சுஸோட நடவடிக்கைகளை கவனிப்பார். ஏன்னா இதை இவர் தான் உருவாக்கினார். அதனால் இவருக்கு ஷிஞ்சுஸ் பற்றி நல்லாவே தெரியும். இப்படி இருக்கும்பொழுது இவருக்கு ஜூராவோட சாக்ரா ஃப்ரூட்டும் எங்கே இருக்குன்னு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவர் அதை கண்டுபிடிச்சி எடுப்பார். அதை இவர் டெவாரும் பண்ணுவார். இப்படி இவர் பண்ணும்பொழுது இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது கண்டிப்பாக அங்கே நடக்கும். அப்போ நம்ம இது வரைக்கும் பார்க்காத செம்ம ஓவர் பவர்டான கோடை பார்ப்போம். ஆல்ரெடி கோட் ஃபோர்ஹெட்டில் ஒரு ஐயை அவைக் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த டைமில் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவரும் ஷீபாயோட லிங்க்ல இருக்காரு. இவர் மட்டும் இல்லை, கவாக்கி, பொருட்டோ, கோட்னு 3 பேரும் ஷீபாயோட லிங்க்ல இருக்காங்க. இது என்ன லிங்காக இருக்கும்னு வேற வீடியோவில் சொல்கிறேன். இப்படி லிங்க்ல இருக்கிற கோட் ஷீபாயோட ஃபோர்ஹெட் ஐயை அவைக் பண்ணி ஜூராவை கொள்ளலாம். அதுதான் நமக்கு கோட் சொன்ன அந்த மொமெண்ட்டாக இருக்க முடியும். அப்போ தான் இவர் சிரிப்பார், பட் ஜூரா வலியால் துடிப்பார். எக்கிமோட்டோவும் இப்படி ஒரு மொமெண்ட் நடக்கும்னு ஆல்ரெடி டீஸ் பண்ணியிருக்கிறதால இது நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஜூரா இதனால் சாவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஜூராவை காலி பண்ண போகிறது வேற ஒரு ஆள். அது யாருங்கிறத தான் அடுத்து பார்க்க போகிறோம். நருட்டோ உசுமாக்கி அல்டிமேட் வெப்பன். ஜூராவோட அல்டிமேட் கான்ஷியஸ் அண்ட் வீக்னஸ் ஒரே விஷயத்தை சார்ந்ததாக தான் இருக்குது. எஸ், லவ்வை தான் சொல்கிறேன்.
இதில் மட்டும் சிக்கிடவே கூடாதுன்னு ஜூரா எல்லா ஷிஞ்சுஸ்க்கும் கிளாஸ் எடுத்திருப்பாரு. இப்போ வரைக்கும் ஜூரா பார்த்து பயப்படுற ஒரே விஷயமும் லவ் தான். அதே மாதிரி இந்த ஜூரா முதல் முறையாக தோத்ததும் இந்த லவ் கிட்ட தான். யோசிச்சு பாருங்க, இந்த லவ்வில் போய் மாட்டிக்காதன்னு ஜூரா எல்லா ஷிஞ்சுஸ்க்கும் அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. மாட்சுரிக்கெல்லாம் தனியாக கிளாஸே எடுத்திருப்பாரு. அப்படி இருந்தும் அவங்களால இந்த லவ்ல இருந்து எஸ்கேப் ஆகி வைக்க முடியாது. இந்த லவ் ஜூராவையே கலங்க வச்சு இருக்கும். இதை பார்த்து இவர் ஏன் இவ்வளோ பயப்படுறாருன்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஜூராக்கு இந்த லவ் பற்றியும் முழுசாக தெரியாது. இது என்ன பண்ணும், ஹியூமன்ஸ்குள்ள இது ஏன் அல்டிமேட் பவர்ஸை ட்ரிகர் பண்ணுதுங்கிற பல விஷயங்கள் இவருக்கு குழப்பமாக இருக்குது. அப்படி இருக்கிறதால இவர் கண்டிப்பாக இந்த லவ்வால் தான் பெருசாக பாதிக்கப்பட போகிறாரு. ஆமாம், பல வீடியோஸ்க்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். அதாவது ஜூரா கண்டிப்பாக நல்லவனாக மாறிடுவார், இவர் வில்லனாலாம் இருக்கவே மாட்டாருன்னு சொன்னேன். இதுக்கு ரீசன் ஜூராவோட மோட்டிவே ஈவில் கிடையாது. ஜூராக்கு நிறைய விஷயங்கள் புரியலை. அவர் பண்ணுறது தான் கரெக்டுங்கிற எண்ணம் தான் ஜூராக்கு இருக்குது. சீரீஸில் இது வரைக்கும் நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும், ஜூரா எந்த ஒரு கெட்ட விஷயங்களையும் பண்ணலை. ஏண்டா அவன் நருட்டோவையே டெவர் பண்ண போகிறேன்னு சொல்கிறான், அது உனக்கு கெட்ட விஷயமா தெரியலையான்னு நீங்கள் கேட்கலாம். அது அவரோட இன்ஸ்டிங் தான். இப்போதைக்கு அது சொல்கிறத அவர் கேட்குறாரு. அதை தாண்டி இவருக்கு வேற எந்த பர்சனல் ஹேட்டடும் இல்லை. ஏன்னா இந்த சாப்டரே அவர் நினச்சிருந்தா புருட்டோவை கொண்டு இருக்கலாம். பட் அவர் அப்படி பண்ணலை. ஒரு சாப்டரில் லிட்ரலாக கடைக்கு போய் புக் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வந்திருப்பாரு. லாஸ்ட் சாப்டரில் கவாக்கி தன்னை கலாய்க்கிறாருன்னு கூட அவருக்கு புரிஞ்சிருக்காது. இப்படி வெள்ளந்தியாக இருக்கிற ஒரு பீயிங் தான் ஜூரா. என்ன கேட்டால் இவர் கண்டிப்பாக வில்லனாக இருக்க மாட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இவரோட பவர்ஸ் ரொம்பவே அதிகம். அது ஃப்யூச்சரில் இன்னுமே அதிகமாக தான் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது இவர் கண்டிப்பாக கவாக்கியை கேப்சர் பண்ணியோ இல்லை த்ரெட்டன் பண்ணியோ நருட்டோவை வெளியே எடுக்க சொல்ல அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி நருட்டோ வெளியே வந்தால் அதுதான் ஜூராவோட கடைசி நாளாக இருக்கும். நருட்டோ கிட்ட போய் இவர் லவ்னா என்னன்னு கண்டிப்பாக கேட்பாரு. அப்புறம் என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். வாயில் ஃப்ளூட்டை வச்சுக்கிட்டு நருட்டோ ஒரு 10 நிமிஷத்துக்கு டாக்னோ ஜிட்ஸு போட்டால் போதும், ஜூராலாம் அசால்ட்டாக நல்லவனாக மாறிடுவார். இதை நருட்டோவால் மட்டும்தான் புல் ஆஃப் பண்ண முடியும். இதனால தான் அவரை சீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டோரியோட ஒரு கட்டத்தில் நருட்டோ இந்த விஷயத்தை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஜூரா நல்லவனாக மாறி நருட்டோ அண்ட் கவாக்கி டீமோடு சேர்ந்துக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படி எர்த்லிங்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஏலியன்ஸான ஒட்சுசுகிஸ்க்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ ஜூராவோட முடிவு இதுவாக இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜூராக்கு இந்த 3 விஷயத்தில் எது நடந்தால் நல்லா இருக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.